வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் த வீக்கெண்ட் அவே. த வீக்கெண்ட் அவே வந்து 2022 வெளியான ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க கிம் ஃபெரண்ட். அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க சாரா ஆல்டர்சன். சாரா ஆல்டர்சன் வந்து 2020 எழுதின அவங்களோட ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். அண்ட் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெத் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராப். பெத் வந்து லண்டனில் வாழ்கிற ஒரு அமெரிக்கன். அண்ட் இவங்களோட கல்யாணம் ஆனது, இந்த கல்யாண வாழ்க்கையில் வந்து ரொம்ப போர்டாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் கன்ஃபியூஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து சரி நம்ம குரோஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹாலிடே வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் கேட் கூட. அப்படி அவங்க அந்த குரோஷியாவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் நைட் வந்து கேட் வந்து பெத்தை நம்ம ஒரு நைட் கிளப் போகலாம், ஃபன் பண்ணிட்டு வரலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பெத்தை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. பெத்தும் கேட்டும் வந்து ஒரு 2 ஆம்பளைங்க வந்து அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறத பார்க்குறாங்க. ஸோ கேட் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இரு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஈவன் ஒன் நைட் ஸ்டாண்டு கூட அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து தயங்குற பெத் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறமா அவங்களும் அந்த நைட்டை வந்து பார்ட்டி பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவங்களோட ஹோட்டல் ரூமில் பெத் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்ப்பாங்க நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு கேட்டை வந்து தேடுறாங்க. கேட் அங்கே காணும், அந்த ரூமில் இல்லை. அப்புறம் அவங்க சில ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் அந்த ரூமில் பார்க்குறாங்க. அதை பார்த்து கேட் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேட்டோட நம்பருக்கு வந்து கண்டினியூஸாக கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட ஃபோன் வந்து பிக் பண்ணலை, எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் ராப் கிட்டேயும் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க கால் பண்ணி. அவரும் வந்து அதுக்கு வரி பண்ண மாதிரியே அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறமா அவங்க வந்து சரி கேட்டை வந்து தேடி போகலான்னு சொல்லி அவங்கள ரீட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அது ஜெயின் மட்டும்தான். ஜெயின் வந்து அவங்கள அந்த அன்னைக்கு நைட் கிளப்பில் ட்ராப் பண்ண ஒரு கேப் டிரைவர். அவர் வந்து இவங்களுக்கு வந்து வித்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ட்ரேஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டை ட்ரேஸ் பண்ணி போகும்போது சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஃபோனும் பர்ஸும் வந்து அன்றைக்கி அவங்க நைட்டு மீட் பண்ண அந்த ஆம்பளைங்கள ஒருத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த விஷயத்தை அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அது கூட சில உண்மைகளும் தெரிய வருது. அதாவது என்னென்னா, அந்த அன்னைக்கு அவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ண அந்த 2 பேரையும் வந்து அவங்க 2 பேரும் எஸ்கார்ட்ஸ். அவங்கள வந்து ஹையர் பண்ணதே வந்து கேட் தான். ஸோ அவங்கள எதுக்கு ஹையர் பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரக் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட இருக்க பொருள்லாம் திருடிட்டு போகிற ஒரு 2 கிரிமினல்ஸ். ஸோ அவங்கள எதுக்கு இவங்க ஹையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பல விஷயம் வந்து கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ண வைக்குது. அதுக்கப்புறமா இவங்க எப்படி வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சு, இல்லை கேட்டு வந்து என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவங்களே வந்து தனியாக தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட பாக்கி இருக்க திரைக்கதை. ஸோ இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த படம் ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போகிற ஒரு த்ரில்லர் படம் தான். அண்ட் இந்த படம் உங்களுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் மூவி தான். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.